Hi friends, இன்னைக்கான வீடியோ என்னன்னா அமேசான்ல இருந்து ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான கேஜெட்ஸ் எல்லாம் நாம வாங்கியிருக்கோம். ஆமா फ्रेंड्स, இது எல்லா கேஜெட்டுமே கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்றத நாம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது என்னன்னா இன்விசிபிள் பென்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது உள்ளானா ஒரு செட் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேனா, ஒரு 5 பேனா கொடுத்துருக்காங்க. அது கலர் கலரா இருக்கு பார்க்கிறதுக்கு. நல்லா அழகா இருக்கு. பாருங்க 6 பேனா கொடுத்துருக்காங்க. இந்த பென்லேருந்து ஒரு பென் எடுக்கிறேன். இதை எடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் அந்த நிப்பை பாருங்கள், ஒயிட் கலரு ஸ்கெட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எழுதி பார்க்கலாம். என் பேரே எழுதுகிறேன். ஒன்றுமே தெரியல. இந்த நிப்பும் ஒயிட்டாக தான் இருக்குது, அதுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. இப்போ தான் ஒரு மேஜிக் இருக்குது. அது எப்படி நம்ம தெரியும்னா, கேப்பில் பாருங்கள் ஒரு லைட்டு கொடுத்துருவாங்க, சின்னோண்டு லைட் ஒன்று கொடுத்துருவாங்க. தெரியுதா? இப்போ இது அடிக்கிறேன் பாருங்கள், எப்படி தெரியுது எழுதுனது பாருங்கள். கரெக்டாக தெரியுதா? உண்மையாக நல்லா இருக்குல்ல? இந்த பென்னு சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம எழுதுறப்ப எதுவுமே தெரிய மாட்டேது, ஒரே ஒயிட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லைட் அடிச்சு பார்த்தா தெரியுது. இது மூலமா நம்ம யாருக்கு சீக்கிரட்டாக எதுவும் நீஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த பேப்பர் எழுதி கொடுத்து கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யாரும் ஏமாற்றணும் மேட்சிங் சொல்லி அப்படின்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அவங்க பேரே அந்த பேப்பரில் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்து அப்போ தெரியாது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க நேராக வந்து லைட் அடிச்சு காட்டி இதான் மேஜிக் சொல்லிட்டு ஏமாற்றலாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. அடுத்தா நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனா தாங்க. இந்த பேனாவை நீங்கள் இப்போலாம் வந்து பார்க்கவே முடியாது, மேக்ஸிமம் கடைக்கெல்லாம் வரதே கிடையாது. ஒருவேளை நீங்கள் 90s கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாங்க இந்த பேனா வச்சுட்டு யூஸ் பண்ணுறது. என்ன அப்படின்னா பேனா வச்சு நம்ம எழுதும்போது தலையில் ஒரு லைட் எரியும். இந்த லைட் நம்மளுக்கு பெருசாக ஒன்று வெளிச்சம்லாம் வராது, இருந்தாலும் அதை நம்ம எழுதுறப்ப நம்மளோட எழுத்துக்கு ஏற்ற மாதிரி லைட் எரியுமா, அதில் ஒரு சந்தோஷம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நம்ம இதை கழட்டிட்டு நம்ம இதில் பபுள்ஸ் விடலாம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. அதில் ஒரு சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே எனக்குன்னு வந்திருக்கு பாருங்க, என்னென்ன ஹார்ட் வந்திருக்குங்க. எனக்கு ஹார்ட் வந்திருக்கு, உனக்கு பொம்மை வந்திருக்குன்னு சின்ன பிள்ளையில் சொல்லிக்கிட்ட ஞாபகங்கள்லாம் வருது. சதக் எழுதிட்டு ஒரு குத்து, அவ்வளோதான். வேற லெவலு. அடுத்த நம்ம பார்க்க போகிற கேஜெட் இதுதான். இது என்னன்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாது. எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இதுக்கெல்லாம் கேஜெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதில் ஒன்று வெளில எடுக்கிறேன். இதை பார்த்தா செட்டப் எப்படி இருக்குது, 2 பக்கம் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. இது எதுக்காக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இது எதுக்குன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எல்லாருமே பொதுவாக பென்சில் யூஸ் பண்ணியிருப்போம். இதுமாரி பெரிய பென்சில் வச்சு இதை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை இதை வரைகிறோம்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று எழுதுகிறோம் வரைகிறோம், மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த பென்சில் ஒரு கட்டத்தில் கரைஞ்சி எப்படி போயிடும், இதோ அதுக்கும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், இத்தனோண்டு போயிடும். இப்படி கூட பிடிச்சி எழுதுவோம். அதாவது நம்ம 90s கிட்ஸாக இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதேமாரி பென்சில் கூட நான் நிறைய விட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படியே வச்சு கூட கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன், அப்படிலாம் தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த ஒரு கஷ்டத்துக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பென்சில் எக்ஸ்டென்சர், அதாவது கொஞ்சம் தடிமனான உள்ள பென்சிலாக இருந்தால் அந்த அகலமான ஒரு பக்கத்தில் வச்சுக்கலாம். அதுவே கொஞ்சம் சின்ன பென்சிலாக இருந்தால் இந்த பக்கமே போதும், கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நான் இதிலே வைக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் அதில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருவாங்க, அதை வெளில எடுத்துடுறேன். இழுத்துட்டு அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துடுறேன். அவ்வளோதான், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம நார்மலாக ஒரு பெரிய பென்சில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணலாம். உண்மையாக இது நல்லா தான் இருக்குது. இந்த கேஜெட் வந்து நம்ம எழுதுகிற பென்சிலுக்கு மட்டும் கிடையாது. நார்மலாக லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஐப்ரோ பென்சில் இருக்குல்ல, அது விட குட்டியாகிடும், அதை கூட தூக்கி போட்டுருவாங்க, அது கூட யூஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இதில் காமெடி என்னன்னா, இந்த கேஜெட் வாங்குறதுக்கு நம்ம ஒரு 20 பென்சிலே வாங்கிடலாம். அடுத்த நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிசிடிவி கேமராங்க. பேரில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா, மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்மி கேமரா. எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே ஆக்சுவலாக அப்படியே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி இருக்குது. அப்படியே 360 எல்லா பக்கம் சுற்றி எடுக்குண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டம்மி தான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரி போடுறதுக்கான இடம் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளார வந்துட்டு 2 டபிள்யூ பேட்டரி வந்துட்டு போடணும். அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் போட்டுக்கணும். இப்போ நம்மளுக்கு இந்த கேமரா உள்ளார என்ன நடக்குது அப்படின்றத பாருங்கள். ஒரு ரெட் கலர் லைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படியே பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட வீட்டு வாசலில் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. இந்த பேட்டரியோட லைஃப் வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்றது இல்லை, ஏன்னா ஒரு எல்இடி லைட் எரியுது, அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடியறது சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாச கதவுக்கு முன்னாடி வச்சு விட்டு ஆன் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு பயம் வீட்டை வந்து எட்டி பார்க்க மாட்டான். ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பயம் இருக்கும், சிசிடிவி கேமரா இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, அதே மாதிரி இருக்குங்க. கூடவே நமக்கு வால் கிரிப்பும் ஸ்க்ரூவும் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்டு வாசலில் ஒரு ட்ரில்லை போட்டு விட்டு சிசிடிவி கேமரா வந்து மாட்டி வைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்களேன். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. ஓகே, நம்ம அடுத்த கேஜெட் போயிடலாம். இதை பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு ஒரு ஹைலைட் மாரி தான் இருக்கும். இது பேக் சைடில் 2 பேட்டரி தேவைப்படும், அதை நம்ம தான் போட்டுக்கணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது சைட்லேயே பாருங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது என்னதுன்னா ஒரு எலக்ட்ரிக் எரேசர். நம்ம நார்மலாக கையை வச்சு எரேஸ் பண்ணணும்ல, அதுக்கு பதில் இது எலக்ட்ரிக் மூலமாக நம்ம ஒர்க் பண்ண போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பேட்டரி போட்டுருவோம். இதுக்கு 2 AAA பேட்டரி தேவைப்படும், அதை போட்டுக்கலாம்.
ஓகே, நம்ம பேட்டரி போட்டாச்சு. இது கூடவே ஒரு பாக்ஸு, அந்த எரேசர் கொடுத்துருவாங்க பாருங்க. அது எந்த அளவுக்கு சைஸாக கொடுத்துருவாங்கன்னு பாருங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த எட்ஜில் ஒரு நிப்பு கொடுத்துருவாங்களா, அதை வெளில எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு அப்படியே அதில் இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இப்போ அந்த சைடில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க, எப்படி வைப்ரேட் ஆகி சுற்றுதுன்னு பாருங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் எரேசர் வச்சு நான் எரேஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போதான் நம்ம ரப்பர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம அழைக்கிறப்ப போட்டு தேய்ச்சி அழைப்போம். அதனால அந்த பேப்பர் கூட நம்ம சுருங்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எலக்ட்ரிக் எரேசருங்கிறாங்க. நம்ம வந்து கையை ஆட்டே தேவையில்லை, ஜஸ்ட்டு வச்சு இதை ப்ரெஸ் பண்ணால் அதுவே அழகாக அழைச்சிருது. இது பெரும்பாலும் இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்குறவங்க ரொம்ப நுணுக்கமாக அந்த வரையெல்லாம் இருக்கும். ரொம்பவே இன்டீரியலான இடத்தெல்லாம் எரேஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபைனலாக இந்த கேஜெட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கேஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? எடுக்கிறேன் பாருங்க, வாட்டர் பாட்டில் தான். மூஞ்சி மோரையும் இது பாருங்க, பார்க்கறது தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா இது ரொம்பவே காம்பாக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை ஓபன் பண்றேன் பாருங்க. இதை ஓபன் பண்ணா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளாரே அந்த தண்ணி உறிஞ்சி குடிக்கிறது ஒரு இது டியூபும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது சின்ன பசங்களாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே வச்சிடலாம். தண்ணி இல்லாதப்ப எம்டியாக எடுத்து போகிறது இப்படி நம்ம எடுத்து போக தேவை கிடையாது. அதுக்கும் ஒரு ஐடியா என்னன்னா, ஃபஸ்ட்டு உள்ள காற்றெல்லாம் ஃபஸ்ட்டு வெளில அனுப்பிடுறேன். இப்போ அப்படியே கீழேருந்து அப்படியே சுற்றிட்டு வரேன் பாருங்க. அப்படியே சுற்றிட்டு வந்து அது உள்ளாரே ஒரு ரோப் கொடுத்துருவாங்க. அதை போய் இழுத்து இந்த சைடில் மாட்டிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம கேஜெட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேஜெட்ஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டாக ரொம்ப அப்படின்னு நினைக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.